சில பேர் தான் என்ன நினைக்கிறாங்களோ அதில் கடைசி வரைக்கும் பிடிவாதமாக இருந்துக்கிட்டே இருப்பாங்க. தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்க, அதில் ஏதாவது ஒரு கருத்து கிடைக்குமா, அதை பற்றியெல்லாம் யோசிக்கிறதே இல்லை. நம்ம நினைக்கிறது தான் சரி அப்படின்னுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு வயதான மூதாட்டி ஒரு ஃபோன் பண்ணாங்க. தன்னுடைய பேங்க் அக்கௌண்ட் இருக்குல்ல, அந்த பிரான்ச்சு எங்கே இருக்கோ அந்த பிரான்ச்சுக்கு ஃபோன் அடித்தாங்க. அந்த ஃபோனு என்னாச்சுன்னா அது வேறு நம்பராக மாறி போச்சு. அது என்ன வேறு நம்பர்னால், அந்த பேங்க் இருக்குல்ல, இவங்க பேங்க் அக்கௌண்ட் இருக்க பேங்க்கு, அதோட கஸ்டமர் கேர் கால் சென்டருக்கு போயிடுச்சு. கால் சென்டருக்கு போச்சுன்னா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும். ஒரு ஃபோனை அடிச்சிங்கன்னா 1 எழுத்தவும் 2 எழுத்தவும் 3 எழுத்தவும் 4 எழுத்தவும்னு மொழியை தேர்ந்தெடுக்கிறதுக்கே முதல்ல அதை சொல்லும். அப்புறம் இதுக்கு வேணுமா, அதுக்கு வேணுமா, அதுக்கு வேணுமா, இதுக்கு வேணுமா, அப்புறம் திருப்பி 1 2 3 4ன்னு கணக்கு. இப்படி மாற்றி 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 அடித்து கடைசியில் ஒரு ஆள் சிக்கிட்டான். ஒரு இளைஞன் சிக்கிட்டான். கால் சென்டர், மே ஹெல்ப் யூ அப்படின்னு வந்தான். தம்பி, நான் அக்கௌண்ட் வச்சுருக்கிற இந்த பேங்க்கோட இந்த பிரான்ச்சா, மேலமாசி வீதி பிரான்ச்சா அப்படின்னு ஏதோ ஒரு தெருவை சொல்லி கேட்குது. மேடம், இது பிரான்ச்செல்லாம் கிடையாது. இந்த பிரான்ச்சுகளுக்கெல்லாம் ஹெட் ஆஃபீஸ் மாதிரி கால் சென்டரு. அவங்களுக்கெல்லாம் வேண்டியதை செஞ்சு தர்றவங்க நாங்கள் தான். நாங்கள்லாம் அவங்களுக்கு மேலே இருக்க மாதிரின்னு ஒரு தற்பெருமை பேசுகிற மாதிரி அந்த இளைஞன் சொன்னான். அதெல்லாம் கிடையாதுயா, கால் சென்டரு அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த பிரான்ச்சா இல்லையா அப்படின்னு இந்த அம்மா திருப்பி கேட்டுச்சு. அந்த பிரான்ச்சா இல்லையான்றதை பற்றி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு என்ன சேவை வேணும்னு சொல்லுங்கள், நான் அதுக்கு ஏற்பாடு பண்ணித்தரேன். பிரான்ச்சாக இருந்தாலும் சரி, கால் சென்டராக இருந்தாலும் சரி, நாங்கள் உதவி பண்ண முடியும் அப்படின்னு அவன் சொல்கிறான். அதாவது ஆமாம் இல்லைன்னு என்ன வேணும்னு கேட்கணும்ல. இல்லை இல்லை அப்படின்னு. உன்னால் முடியாது தம்பி, அந்த பிரான்ச்சில் இருந்தால் தான் தம்பி உதவ முடியும், உன்னால் முடியாதுன்னு இந்த அம்மா திருப்பி வழக்கமாக சொல்கிறாங்க. மேடம், அந்த பிரான்ச்சில் வேலை பார்க்குற மேனேஜருக்கெல்லாம் மேலே நான் சொன்னால் நடக்காது, எதுவும் கிடையாது. என்னால் செய்ய முடியலைன்னா அந்த பிரான்ச்சில் இருக்கவங்கனாலையும் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னா பார்த்துங்களேன். அப்படியே பெருமை தாங்க முடியாமல் பேசுகிறான். கடைசியாக அந்த அம்மா சொல்லிச்சு, சரி உன் இஷ்டப்படியே இருக்கட்டும். இப்போ நீ அந்த பிரான்ச்சில் என்ன ஆகணும் அதுதானே கேட்குற. காலையில் அந்த பிரான்ச்சுக்கு வந்தேன், பணம் எடுத்துகிட்டு வந்தேன். வரும்போது அந்த கேஷியர்கிட்ட பணம் வாங்குறப்ப என் கையில் மாட்டியிருந்த 2 க்ளவுஸையும் கலட்டி கேஷியர் கவுண்டருக்கு பக்கத்தில் வச்சுட்டு மறந்துட்டு வந்துட்டேன். இப்போ அங்கே இருக்கான்னு பார்த்து சொல்லு அப்படின்னுச்சுன்னு பார்த்துங்க. அப்போ தான் இவன் மாட்டிக்கிட்டான். பிரான்ச்சில் இந்த அம்மா அப்படி மேனாக போய் அங்கே போய் நேராக நின்று அங்கே அவங்க அந்த க்ளவுஸை வச்சுட்டு வந்திருக்காங்க. பிரான்ச்சில் இருந்தால் தான் இருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்ல முடியும், எடுத்து வைக்க முடியும். இவர் கால் சென்டரில் உட்காந்துக்கிட்டு பிரான்ச்சுக்கும் பிரான்ச் நாங்கள் தான், மேனேஜருக்கும் மேனேஜர் நாங்கன்னு வெற்றி ஜம்பம் பேசிக்கிட்டு இருந்தால் என்ன ஆக முடியும். 4 டாக்டர்கள் காஃபி பிரேக்கில் கேன்டீனுக்கு போனாங்க. ஒவ்வொருத்தரும் பேசிக்கிட்டு இருக்காங்க, யாரை ஆப்ரேஷன் பண்ணுறது ரொம்ப ஈஸி அப்படின்னு. அதில் ஒரு டாக்டர் சொன்னார், அக்கௌண்டண்ட்டாக இருக்காங்கல்ல அவங்கள ஆப்ரேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. எப்படி, எதாக இருந்தாலும் நம்பர்டு எல்லாம் கணக்கு 1 2 3ன்னு கணக்கு போட்டு வச்சுருப்பாங்க, அதனால் அவங்கள ஆப்ரேட் பண்ணுறது ஈஸின்னு ஒரு டாக்டர் சொன்னார். இன்னொரு டாக்டர் சொன்னார், அதை விட லைப்ரேரியன்களை ஆப்ரேஷன் பண்ணுறது ரொம்ப ஈஸி, எல்லாமே அல்ஃபபெட்டில் இருக்கும், அகர வரிசை பிரகாரம் இருக்கும், எடுத்தோம்னா கரெக்டாக அப்படியே எடுத்துக்கிட்டு வரலாம். இன்னொருத்தர் சொன்னார், எலக்ட்ரீஷியனை ஆப்ரேஷன் பண்ணுறது ரொம்ப ஈஸி, எல்லாத்துக்கும் ஒரு கலர் போட்டிருப்பாங்க, ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்குன்னு. ஏன் இன்ஜினியரை பண்ணலாம்ல, அவன் சிலதெல்லாம் அங்கங்களே இருக்காது, எல்லாத்துக்கும் பைபாஸ் போட்டு ஒட்ட வச்சுருப்பான், அது இல்லை இது இல்லைன்னு டைரெக்டாக கனெக்ஷன் கொடுத்து வச்சுருப்பான், அப்படி அவங்கள பண்ணலாம். இப்படியே பேசிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியாக யாரை ஆப்ரேஷன் பண்ணுறது கஷ்டம் அப்படிங்கிறத 4 டாக்டரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்தாங்க. டாக்டரை ஆப்ரேட் பண்ணுறதாயா உலகத்திலே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு 4 டாக்டர் முடிவுக்கு வந்தாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு, ஒவ்வொரு அங்கத்துக்கும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருந்தால் தான் உள்ளேயே போய் ஆப்ரேஷன் பண்ண முடியும். ஏன்னா படிப்பே இதுக்கு படித்தவன் அதுக்கும், அதுக்கு படித்தவன் இதுக்கும் உள்ளே நுழைய முடியாத அளவுக்கு இருக்குது. அதனால்
இந்த ஸ்பெஷலிஸ்ட் வந்தால் தான் அவங்களே ஆப்ரேட் பண்ண முடியும். கஷ்டத்துலேயும் கஷ்டம்னாங்க. சரிதான். அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.